அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வேலை வழிகாட்டி சேனல்ல என்ன நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட்ட நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அப்டேட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே தெரிய வரும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் ஆன் நான் டீச்சிங் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இது எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/10/2024 அன்றைக்கி வந்திருக்கிறது தான் இது. இது வந்து ஒரு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து எடுக்கக்கூடிய வேக்கன்சி தான் இது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 விதமான வேக்கன்ட் இருக்குது போஸ்டிங்கு. அதில் நம்ம பார்க்க போகிறது லோவர் டிவிஷன் கிளர்க்கு, அதில் 4 வேக்கன்சி இருக்குது. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து 3 வேக்கன்ட் இருக்குது. லைப்ரரி அட்டெண்டன்ட்க்கு 2 வேக்கன்ட், லேபரேட்டரி அட்டெண்டன்ட்க்கு 1 வேக்கன்ட், ஹாஸ்டல் அட்டெண்டன்ட்க்கு 2 வேக்கன்ட் சொல்லிட்டு நமக்கு நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து இத்தனை இருக்குது. அதில் யார் எதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத பார்த்துக்கோங்க. யூஆர் கேண்டிடேட்க்கு 1, இடபிள்யூஎஸ் 1, ஓபிசி 1, எஸ்சி 1. இதெல்லாம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க். இங்கே பக்கத்துலேயே கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அந்த கேட்டகரியில் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது என்ன படிச்சிருக்கணும், என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து லோவர் டிவிஷன் கிளர்க்கு. ஏஜ் லிமிட் வந்து 32 வயசு இருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி முடிச்சிருக்கணும். இங்கிலீஷ் டைப்பிங் வந்து 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து 32 ஏஜ் வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. 10th பாஸ் பண்ணவங்க இல்லை ஐடிஐ பாஸ் பண்ணவங்க இதுக்கு எலிஜிபிள். அடுத்த போஸ்ட் வந்து லைப்ரரி அட்டெண்டன்ட். அதுக்கு வந்து 32 வயசு ஏஜ் லிமிட்டு. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 12th முடிச்சிருக்கணும். ஒரு ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன் இன் ரெகக்னைஸ்டு போர்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லைப்ரரி சயின்ஸில் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பேசிக் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், உங்களுக்கு பேசிக்காக கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லேபரேட்டரி அட்டெண்டன்ட். அதுக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் ஸ்ட்ரீம் முடித்து 12th முடிச்சிருக்கணும். சயின்ஸ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் 12th முடிச்சிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் 32 ஏஜ். அடுத்து ஹாஸ்டல் அட்டெண்டன்ட்க்கும் 32 ஏஜ் தான். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஹாஸ்டல், கேன்டீன், ஹோட்டல், கெஸ்ட் ஹவுஸில் உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இது எப்படி அப்ளை பண்ணணும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்க்கு வந்து 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்து இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 31/10/2024, அதாவது இந்த மந்த் லாஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த டேட் ஆஃப் ரெசிப்ட் வந்து முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ரிட்டன் டெஸ்ட் மூலியமாகவும் இன்டர்வியூ மூலியமாகவும் தான் வந்து உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணணும்னா, லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை டச் பண்ணிவிட்டு கேண்டிடேட்ஸ் வந்து அதில் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் ஹார்ட் காப்பி, அதாவது பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதோட உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வச்சு அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் அந்த 750 rupees வந்து பேமெண்ட் வந்து எல்லா கேண்டிடேட், அதாவது யாருன்னா யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் போஸ்டிங் அந்த கேண்டிடேட்ஸ் வந்து 750 rupees பே பண்ணணும். யாருக்கு ஃபீஸ் எக்ஸம்ஷன் பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ஃபீஸ் எக்ஸம்ஷன். இது எப்படி நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டேட் பேங்க் கலெக்ட் ஆன்லைன் SBI.SBI அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க்கில் போயிட்டு தான் நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி இங்கே கீழே கொடுத்துருக்க மாதிரியே நீங்கள் எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா கடைசியாக உங்கள் அமௌண்ட் வந்து அதில் வந்து கிரெடிட் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அந்த நீங்கள் பே பண்ணதுக்கான ரெசிப்ட்டும் வந்துடும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அது எனி queries இருந்ததுன்னா recruitment@cutn.ac.in அப்படின்ற இதில் நீங்கள் போய் நீங்கள் உங்களோட queries கூட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் வீடியோ. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த மந்த் லாஸ்ட் 31க்குள்ளே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. இது வந்து யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் வந்து 750 rupees கண்டிப்பாக பே பண்ணணும். அப்போ தான் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணாமல் நம்மளை ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.